வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையலில் ஈஸியாக பால் கொல்கட்டை பாலே இல்லாமல் வெல்லத்தை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்லத்தை பற்றி ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொல்கட்டை பாரம்பரியமாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக இருக்குது. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க கூட இந்த கொல்கட்டையை அந்த டைமில் சாப்பிட்டுக்கலாம். கொல்கட்டையில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பால் கொல்கட்டையை பாலே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது பால் கொல்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு 200 கிராம், சர்க்கரை 50 கிராம், 1/4 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப, ஏலக்காய் தூள் மற்றும் சுக்குத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காய் 1 கப்பு துருவி வச்சுருக்கேன், தண்ணி 3/4 லிட்டர். இப்போது நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பருப்போட வாசம் வந்துடும். வந்த உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இப்போ வறுபட்டுருச்சு. 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது பாசிப்பருப்பு நல்லா வெந்து அந்த பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்துருக்கணும். இப்போ பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பொடிச்சு வச்சுருக்க ஜீனியையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஏன் இதில் ஜீனி ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வெல்லம் இருக்கும். இந்த மாவு சப்புன்னு இருக்கும். இந்த கொஞ்சம் இனிப்பும் உப்பும் கலந்துருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதுலேயும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாசிப்பருப்பு இப்படி வெந்திருக்கணும். இப்படி எடுத்து விட்டு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லாங்க பாருங்கள், இப்படி வெந்திருக்கணும். இப்படி வெந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போது மாவை நம்ம 2 உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பால் மாதிரி வச்சு அதை மட்டும் வச்சுக்கலாம். அது கரைச்சிக்கிறதுக்கு. கரைச்சி விட்டோம்னா திக்காக இருக்கும். அதுக்காக இப்போ 2 உருண்டையை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா உலக்கில் தான் வச்சு புளிய போகிறோம். நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். நம்ம சட்டுன்னு எப்படி செய்ய போகிறோம் தானே பார்க்க போகிறோம். அதனால நம்ம இந்த அச்சில் வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. நம்ம புளிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை புளிஞ்சுக்கலாம். புளிஞ்சோடனே ஸ்பீடாக வச்சுருங்க. இது எல்லாமே வெந்து மேலே வரும். அடுத்த வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வச்சுருக்க மாவையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்துருச்சு. இதையும் புளிஞ்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. நம்ம கொஞ்சோண்டு வச்சுருந்த அந்த உருண்டையை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுவிட்டு கிண்டிட்டு நம்ம வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான வித்தியாசமான ஸ்டைலில் பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.